தேவன் நல்லவர். இந்த மாலை வேளையில பேசும்படி ஆண்டவர் சிந்தையில கொண்டு வந்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், பிரசங்கி 11வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற நம் தேவன் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கடந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை அதிகமாய் தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். இன்னைக்கு இங்கே பேசும்படி ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்டபோது இதே வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் சிந்தையில் கொண்டு வந்தபடியினாலே இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் ஆவியானவருடைய பலத்தில் கொடுக்கும்படி விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம் தேவனுடைய செயல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். புரியும்படி சொல்ல வேண்டுமானால் நம்ம என்ன வேணாலும் யோசிக்க முடியும். யோசித்ததை எல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு கேட்டால் அப்படி முடியாது. ஆமாம், நிறைய யோசிக்கலாம், ஆனால் யோசித்தது எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல. அவர் எதை யோசிக்கிறாரோ அதை செய்கிற அளவுக்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் செயல்களிலே மகத்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்கிற ஒவ்வொன்றும் மேன்மையா இருக்குமா? அவருடைய செயல்கள் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனால யூகிக்க கூட முடியாது, கிரகிக்க கூட முடியாது. தேவனுடைய செயல்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு தரும்போது அது செய்வார்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர எப்படி செய்வார்னு நமக்கு தெரியாது. அதுதான் தேவனுடைய செயல்கள். தேவன் ஒரு ரேமா கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நமக்கான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தரை நம்புவதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு தேவன் தருகிற வார்த்தை. காரணம், தேவன் நம்மை பழக்குவிக்கிறது அப்படிதான். கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நம்மை தேவன் பாக்கியவான்கள் லிஸ்ட்ல கொண்டு வருவதற்காக தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்து தந்து பழக்குவிக்கிறார். தேவன் ஒரு வார்த்தையை தரும்போது நமக்கு நன்றாய் தெரியும் அது நிச்சயமாய் செய்வார்னு. ஆனா எப்படி செய்வார்னா நமக்கு தெரியவில்லை. காரணம், கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. யோசபாத், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும்போது ஏதோம் தேசத்தின் வழியாய் போகிறார்கள். தண்ணீர் இல்லை. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறுகிறான். தண்ணீர் இல்லை, தண்ணி பஞ்சம். பொதுவாகவே தண்ணீர் பஞ்சம் வந்தா நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக ஜெபம் பண்ணுவோம். தீர்க்கதரிசி இடத்துல போனா அவர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆமாம், நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். நமக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் பஞ்சம்னாலே ஆண்டவரே தண்ணீர் தாரும் என்று கேட்பதை விட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே தேசத்துக்கு நல்ல மழையை தாரும் என்று. நம்ம நினைச்சிட்டு போவோம், ஆனா அங்கிருந்து வருகிற பதில் வித்தியாசமா இருக்கும். அதன் அர்த்தம் தேவன் நம் தேவையை சந்திக்க மாட்டார் என்றல்ல, நாம் நினைத்திருக்கிறபடியில் அவர் செய்கிறது அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது பேதுரு தடை செய்வான். தடை செய்யும் போது பேதுருவிடத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நிறைய காரியம் இப்ப நமக்கு புரியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளில் எழுப்புவேன் என்றார். அது அவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்று சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து விசுவாசித்தார்கள் என்று யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கூட தான் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனா என்ன தெரியலைன்னா அவருடைய வழிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வழி இன்னதென்று உனக்கு தெரியாது. கர்ப்பவதியின் வயிற்றில எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று உனக்கு தெரியாது. அது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எனவேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி ஒரு வார்த்தையை எழுதி வைத்தார். ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு ஆபகுக் 1:5 விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை நான் உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். அதுக்கு நீ எவ்வளவு வியாக்கியானம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் விவரிக்கப்பட்டாலும் உங்களால் அதை விசுவாசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கிரியை. நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை குறித்த அறிவும் தெளிவும் நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடர்களை குணமாக்கினதை வேதம் காண்பிக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே குருடர்களை குணமாக்குகிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறதை பார்க்க முடியும். 3 இடங்களிலே 3 விதமான குருடர்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அநேகருக்கு தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது 3 குறிப்பிட்ட நபர்களை சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் எரிகோவுக்கு போகிற வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்தும் போது இயேசு அவனை வரவழைக்கிறார். உனக்கு என்ன வேணும் கேட்கிறார். நான் பார்வை அடையணுங்கிறான். இயேசு அவனை எதுவுமே செய்யலை. ஒரு வார்த்தையை சொல்றார், நீ பார்வை அடைவாயாக அப்படின்னார். அவ்வளவுதான். உடனே அவன் பார்வை அடைந்தான். ஒரு செய்தி இப்படி இதுவரை நடக்காத ஒரு அற்புதம் நடக்கிறது. எந்த ஒரு சம்பவமே இதுவரை நடக்காதது நடக்கும்போது அந்த நியூஸ், அந்த செய்தி காட்டு தீ போல பரவும். இப்பொழுது பெத்சாயிதா பட்டணத்துக்கு வரும்போது அங்கே சிலர் ஒரு குருடனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன செய்திருக்கணும்? இவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அன்னைக்கு அந்த குருடனுக்கு கர்த்தர் என்ன செய்தா? நீ பார்வை அடைவாயாக அப்படி சொன்னா. அதே மாதிரி இங்க செய்வான்னு பார்த்தா இயேசு அவன் கையை பிடிச்சு அழைத்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் கண்ணில் தூப்புறார். ஆமென். கண்களில் உமிழ்ந்து ஆமென். ஏதாவது தெரியுதான்னு கேட்கிறார். நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேங்கிறான். திரும்ப தொட்டு குணமாக்குறார். அவன் பார்வையடைகிறான். யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கும்போது, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் என்று சொல்லி இப்ப தரையில துப்புறார் ஆண்டவர். அங்க அவனுக்கு தலையில துப்புனார், இங்க தரையில துப்புறாரு. துப்பி சேட்டை எடுத்து கண்ணில் தடவிட்டு சிலோவாம் குளத்தில் போய் கழுவுண்டார். அவன் பார்வை அடைகிறான். 3 பேருக்கும் தேவன் செய்த கிரியைகளில் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் தோல்வி இல்லை. அவர்களுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். அது என்னுடைய நம்பிக்கை. அதில் மாற்றம் இல்லை. காரணம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் அதே வேளையில் ஒரு தேவ பிள்ளை எதை உள்வாங்கணும், எதை புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு செய்த பிரகாரமாகவே செய்வார் நினைக்க கூடாது. ஒரு போதகருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அவரை ப்ரீச் பண்ண கூப்பிட்டு இருந்திருக்காங்க.
பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்பொழுது அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து ஒரு மிஷினரி ஒரு சாட்சி சொல்லுகிறார். சாட்சி என்னவென்றால், நான் இந்த கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பைக் இல்லை, எனக்கு ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்து, ஆனால் பல இடங்களிலே போய் சந்திக்க வேண்டியிருந்ததுனால எனக்கு ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒருத்தவங்களுக்குள்ள பேசி எனக்கு ஒரு அம்பாசிடர் காரே வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சாட்சி கொடுக்கும்போது கெஸ்டாக போன இந்த பாஸ்டருக்கு அது ஒரு பயங்கர விசுவாசம். ஏன்னா இவருக்கு காரு இல்லை. அப்போ அன்னையிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், ஆண்டவரே யாருக்குள்ளதுலையாவது பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு விசுவாசி வரும்போது என்ன கார் கீ கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் இவர் ரொம்ப டயர்டாகி ரொம்ப தளர்ந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அன்னைக்கு அப்போ எதுக்கு அந்த சாட்சி என் காதில் கேட்க வச்சிங்க? அவருக்கு நானும் ஊழியம் தான் செய்கிறேன், நானும் ஊழியக்காரன் தானே, அப்போ ஏன் எனக்கு யாரும் கார் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பேசினாராம், உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டாராம். ஆண்டவர் எவ்வளோ லட்சம் ரூபா இருக்கு, அதை வச்சு ஒரு கார் வாங்க முடியுமா? ஆமாண்டவர முடியும். அந்த தேவ மனிதனுக்கு காசு கொடுக்கல, கார் கொடுத்தேன். உனக்கு கார் வாங்குறதுக்கு காசு கொடுத்தேன். ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். தேவன் செய்வார்னு தெரியும், ஆனா எப்படி செய்வார்னு தெரியாது. நீ அறியாயின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழி உனக்கு தெரியாது. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு தெரியாததுனால இது நடக்காது என்ற அர்த்தம் கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒவ்வொன்றையும் செய்து முடித்து நல்லது என்று கண்டார். எந்த ஒரு செயலை தேவன் செய்து முடியவில்லை என்று பாதியில் விட்டார். எந்த ஒரு செயலை தேவன், எந்த ஒரு காரியத்தை தேவன் செய்து தோல்வியில் முடிந்தது இல்லை. பல நேரத்தில் ஏன் நம்மளால விசுவாசிக்க முடியவில்லை, ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகிறது தெரியுமா? நாம ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி செய்வார், இந்த பிரகாரம் செய்வார் என்று. அது இல்லைன்னு வரும்போது நம்ம சோர்ந்து போறோம். 75வது வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாம் கேட்கல எனக்கு சந்ததியை கொடுங்க, ஏன்னா வயசு 75 ஆயிட்டு. தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து விக்கிரகங்கள் நடுவில் இருந்து ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். உனக்கு சந்ததியை கொடுப்பேன் எல்லாம் சொல்லி அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாம் புறப்படும் போது கூட யாரையும் கூட்டிட்டு போறாருன்னா லோத்தையும் கூட்டிட்டு போறார். ஏன்னா ஒரு வகையில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத். ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஒருவேளை என் சகோதரன் மகன், என் வீட்டில் பிள்ளை இல்லை, இவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இருக்கலாம். கூட்டிட்டு வரார். 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் செப்பரேட் பண்றார் 2 பேரையும். லோத்தை 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமை விட்டு பிரித்து திருப்பியும் பேசுறார், மணலை காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு, இந்த மணல் எல்லாம் பாத்தியா, இந்த மாதிரி ஒரு சந்ததி இருக்குன்றார். ஆபிரகாம் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தார். 14வது அதிகாரத்தில் ஒரு செய்தி ஆபிரகாமுக்கு வருது, உங்களுடைய சகோதரனுடைய மகன் லோத் தங்கியிருந்த சோதோமுக்கு எதிராக சில ராஜாக்கள் புறப்பட்டு வந்து அவர்களையெல்லாம் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு ஆபிரகாம் போய் ஃபைட் பண்ணி அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறான். மீட்டு கொண்டதும் லோத்து கூட வருவான் என்று எதிர்பார்த்தான். இல்லை, லோத்து மீண்டும் சோதோமுக்கு தான் போகிறான், ஆபிரகாமோடு வரவில்லை. இப்பொழுது கர்த்தர் மீண்டும் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆதியாகமம் 15 ஐ எம் யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் வெரி கிரேட் ரிவார்ட் அப்படிங்கிறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 86. அதுவரை அமைதியா இருந்த ஆபிரகாமுக்கு இப்போ பொறுக்க முடியல. ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருந்தது லோத்துவ. இப்போ லோத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. லோத்துக்காக இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் லோத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. உடனே ஆபிரகாம் கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீர்? ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தது வேற. நான் நினைத்தது போல காரியம் நடக்குமானால் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும். என்ன விசுவாசம்? ஆண்டவர் இதை செய்வார்னு. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதனால நான் நினைத்தது போல காரியம் நடக்காதது
முடிவல்ல. முடிவல்ல. ஆண்டவர் சில நேரத்தில் எல்லார்ட்டையும் பேசுவார், சில நேரத்தில் குறிப்பிட்ட சிலரோடு பேசுவார், சில நேரத்தில் ஒரே ஒரு நபருக்காக பேசுவார். ஆமென். அதனால இன்னைக்குள்ள செய்தி நீங்க ஒரு பிரசங்கமாய் கேட்காமல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை என்கிற உணர்வோடு கேட்கும்படி உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஆபிரகாம் லோத்து மேல இருக்கிற நம்பிக்கை டவுன் ஆகுது. இப்போ அடுத்து எலியேசரை கொண்டு வரான். ஆண்டவர் வீட்டில் இருக்கிறான், அவன் சுதந்திரவாளியா இருப்பான். ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாமே நீ ஒரு கூடாரம் போட்டு நீ ஒரு காரியத்தை மனசுல ஓட்டிட்டு இருக்கிற, முதல்ல அதை விட்டு வெளியே வா. பல நேரத்தில் நாம ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ள உட்காந்துருந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நீ முதல்ல வெளியே வா, நீ போட்ட கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நான் போட்ட கூடாரத்தை பாரு, அதுதான் என்ன வானத்தை பாரு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் எண்ண முடியுமான்னு கேட்கிறார். எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்லிவிட்டு ஆபிரகாம் இப்போ சொல்றார் கூப்பிட்டு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். ஆபிரகாம் பார்க்கிறாரு, 75வது வயசுல செய்வேன்னு சொன்ன வார்த்தை. பொதுவாகவே நமக்கு புது வருஷம் வந்தா புது வாக்கு தத்துவம். அவன் எல்லா சர்ச்சிலையும் புது வாக்கு தத்துவம், எங்க சர்ச்சிலையும் புது வாக்கு தத்துவம், எல்லா சர்ச்சிலையும் புது வாக்கு தத்துவம். டிசம்பர் 31 முடிஞ்சதும் அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே உள்ள வச்சுட்டு அடுத்த வாக்கு தத்துவம். நம்ம தான் வருஷ வாக்கு தத்துவத்தை மாற்றுவோம், ஆண்டவர் மாற்ற மாட்டார். 75வது வயசுல செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 86. சொல்லுகிற விதம் மாறினதே தவிர சொன்ன வார்த்தையை மாற்றல. ஆண்டவர் சொல்றார், அடையாளங்களை காண்பித்து மணலை காட்டி சொல்றார், நட்சத்திரத்தை காண்பித்து சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாம் பார்க்கிறான், என் சூழ்நிலை மாறுது, லோத்து மாறுறான், எனக்கு வயசாகுது, எல்லாம் மாறுது. ஆனா அவர் சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்கிறாரு. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். உடனே நடந்துச்சா? இல்ல. இப்போ ஆபிரகாம் சாராளுடைய ஆலோசனையை கேட்கிறான். சாராள் சொல்றாங்க, இங்க பாருங்க, வீட்டில் ஆகார் இருக்கிறார்ல, நீங்க போய் அவளிடத்தில் பிரவேசித்து ஒரு குழந்தை. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே போகலாமா செய்யலாமான்னு கேட்கல. ஏன் கேட்கலன்னு, ஆண்டவர் நோ சொல்லுவார்னு ஆபிரகாமுக்கு சில விஷயம் நம்ம ஜபத்திலே வைக்க மாட்டோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் எஸ் சொல்ல மாட்டார். அதனால சில விஷயத்தை நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணவே சொல்ல மாட்டோம். ஆமே. ஏன்னா வேலைக்காரன் விஷயத்தை வச்சு பார்த்தார் ஆபிரகாம், அது வேலைக்கு ஆகல. ஆகார் விஷயம் கண்டிப்பா ஓட விடுவார்னு ஆபிரகாமுக்கு நல்லது. பைபிள் அழகா இருக்கு, சாராளுடைய சொற்கேட்டு அவ்வளவுதான், ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். இஸ்மவேல் பிறந்தான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயசு 99. பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் அது, ஆதியாகமம் 17:1. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னதுன்னு அர்த்தம்? ஆபிரகாமே, உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல. இனி உன்னால இனி ஒன்னும் செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அநேகருக்கு தகப்பனாய் வைக்கிறேன். இப்போ ஆபிரகாமுக்கு சிரிக்கவா அழவான்னு தெரியல. ஆபிரகாம் அப்படி முகங்குப்புற விழுந்து, தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறார்னு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். சிரித்து விட்டு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சூழ்நிலை மாறும்போது நம்ம ஜெபத்தை மாத்துறோம் தெரியுமா? நேத்து வேற ஆண்டவர் இதை தாங்க அதை தாங்க கேட்டு, இன்னைக்கு சூழ்நிலை மாறிட்டு அட்லீஸ்ட் இதையாவது தாங்கன்னு கேட்கிறோம். நாம ஜெபத்தை மாத்தினாலும் கர்த்தர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நாம ஜெபத்தை மாத்துவோம், ஆண்டவர் அப்படியா இஸ்மவேலா சரிப்பா வச்சு இல்ல, அவர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு 90 வயது. ஆமென். சாராளுடைய கற்பம் செத்தது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு.
ஆபிரகாம் சரீரம் செத்த நிலையில் இருக்கிறது. இவை ஒன்றும் தேவனுடைய செயலை தடுக்கவில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அந்த முடிவு விளங்குறது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே விளங்காது. அதனாலதான் யோபுவுக்கு அந்த முடிவில் வரும்போது தான் சொல்றாரு, ஆண்டவரே தெரியாம பேசிட்டேன், நான் எல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் என்னெல்லாம் பேசியிருக்கிறேன் சொல்லிட்டு யோபு சொல்றார், ஆண்டவரே நான் வாயை மூடிடுறேன். ஆண்டவரே, நமக்கு பல நேரத்தில் புரியாது, தெரியாது. தேவன் சும்மா வாக்கு தத்தம் என்பது நாம் கேட்டு வாங்குறது கிடையாது. வாக்கு தத்தம் நம்மை அழைத்து தருவது. நாம் கேட்டு வாங்குறதெல்லாம் ஜெபத்துக்கான பதில். நம்மை அழைத்து தந்ததெல்லாம் வாக்கு தத்தம். நாம் சுதந்தரிக்கும்படி ஏற்கனவே தேவன் குறித்தது, ஏற்கனவே தேவன் தீர்மானித்தது. ஈசாக்கே, நீ பிறக்கும் முன்னே உனக்காய் குறித்த காரியம், உனக்காய் குறித்த தேவ திட்டம், உனக்காய் குறித்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அதை எலியேசருக்கும் கொடுக்க மாட்டார், லோத்துக்கும் கொடுக்க மாட்டார், இஸ்மவேலுக்கும் கொடுக்க மாட்டார். உங்க அப்பா கூட கொடுக்க ரெடி ஆவார், உங்க அம்மா கூட கொடுக்கிறதுக்கு ரெடி ஆவார். ஆனால் உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்தவர் உன்னை எதற்காக முன்குறித்தாரோ. ஆமென். சாராள் இஸ்மவேலுக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க, ஆபிரகாம் எலியேசர் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆமென். அதனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். தேவனுடைய செயல். யோபுவின் வாழ்க்கையில யோபுக்கு சொல்றார், என்னுடைய முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா நல்லமா இருக்கும் என்று. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இக்காலத்தை பார்க்கிலும் அன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்வது. ஆமென். பிரசங்கி 7:10 வாசியுங்கள். பிரசங்கி 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இப்படி நம்ம எல்லாம் பல நேரத்தில் இப்படி சொல்லுறோம், அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. சில திருமணமானவங்க சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை கெட்டுனதுக்கு நான் கெட்டாம இருந்திருந்தா. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமா இருந்தது என்று நீ சொல்லாதே. யோபு அப்படிதான் சொல்றார், ஆண்டவரே எனக்கு முந்தின சீர் இப்போ இருந்திருந்தா நல்லமா இருக்கும். யோபுவே, முந்தின சீர் இப்போ இருக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு இந்த பாடுகள், எதுக்கு உனக்கு இந்த சோதனை, ஏன் இதை நான் அனுமதித்தேன்? ஆமென். முந்தினதை பார்க்கிலும் பிந்தினது பெரிதா இருப்பதற்காக, உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உன்னுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. நமக்கு தெரியாதுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத பாதைகளை அவர்களை கொண்டு போய், அவர்களுக்கு முன்பாக கோணலை செவ்வையும் இருளை வெளிச்சமும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருடர் என்று கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? கண்ணு தெரியாதவங்களையா? இல்ல, அவருடைய தாசர்களை. அப்ப இங்க குருடர் என்று ஆண்டவர் மென்ஷன் பண்றது கண்ணு தெரியாதவங்களை இல்ல, பாதை தெரியாதவர்களை. இன்னைக்கு நான் காலையில் இறங்கினதும் பிரதர் பிராங்க்லின் என்னை வந்து காரில் ஏறி கூட்டிகிட்டு போனாங்க. நான் அவங்க கிட்ட ஒரு இடத்துல கூட ரைட்டில் போங்க லெஃப்டில் போங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியாது. இது எது எங்கள் ஊரில் என்னை கூட்டிகிட்டு போடுறாருன்னா நான் சொல்லுவேன், அவர் ஸ்ட்ரைட்டாக போவார், நான் சொல்லுவேன் இல்லை 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 நீங்கள் இந்த ரைட்டோட போங்க, லெஃப்டில் போங்க, இது ஷார்ட்கட். நமக்கு தெரியாத பாதையில் நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் இரு. தெரிந்த ட்ராக்ல கொண்டு போனால் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நார்த்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்டிங் போயிருக்கிறேன். என்ன ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கிறாங்க, ஈவினிங் மீட்டிங். பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு உங்களை வந்து கூப்பிட முடியாது, ஒரு பிரதரை அனுப்பி விடுறேன். நான் ஒரு நார்த் இந்தியன் வராரு, வந்து நிற்கிறார். கதவை திறந்து பார்க்குறேன், கோலியாத்து மாதிரி இப்படி வந்து நிற்கிறார். அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எனக்கு ஹிந்தியில் அச்சாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது. வந்து நிற்கிறார். ஆள் இவர் தானா யார் தானான்னு ஒன்றுமே புரியல. சொல்றாரு ஏதோ பாஸ்டர் மட்டும் இடையில கேட்டுச்சு. ஓகே பாஸ்டர் அனுப்பி விட்டார் மட்டும் தெரிஞ்சுட்டு
நேராக போனேன். பைக்கில் வந்திருக்கிறார், பைக்கு பின்னாடி ஏறி உட்காந்துருக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கண்ணுக்கு முன்னாடி வருது. என் சர்ச்சு வருது, குடும்பம் வருது, பிள்ளை வரா. ஆண்டவரை என்னை எப்படியாவது கொண்டு போய் அவரிடத்துல. எனக்கு ஒன்றுமே தெரில, ரூட்டு தெரில, எதுவுமே தெரில. தெரிஞ்சிருந்தா நான் இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியல. அவர் கூட்டிட்டு போறாரு. நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பின்னாடி இருக்க வேண்டியதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல. கடைசியில் அந்த கன்வென்ஷன் ஸ்பாட்ல வந்ததுதான் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி. நமக்கு தெரியாதுங்க. ஆமென். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மரணத்தின் விளிம்பில் இருந்தேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, நான் 2வது பையன். ஸ்கூல் போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். எனக்கு நல்ல ஃபீவராக இருந்துச்சு. நான் அம்மா ஃபீவர்னே போய் படுத்துக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னால் எழும்ப முடியல. ஃபீவர் நினச்சி விட்டாங்க. சரி, ஃபீவர்னால எழும்ப முடியல. ஆனால் 2 நாள் 3 நாள் ஆச்சு. என் கை கால்கள் எல்லாம் செயலற்று போக ஆரம்பிச்சிட்டு. என் கையை கால் அசைக்க முடியாது, எழுப்பி உட்கார முடியாது. என் தலை மட்டும்தான் அசையும். அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் ரொம்ப சிவியராக பாதிச்சிருக்கு. நாங்கள் இன்னும் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, இது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இந்த பையனை ரொம்ப சிவியராக தாக்கியிருக்கு, இனி இவன் எழும்ப மாட்டான், இதுக்கு மெடிசின்ஸ்லாம் கிடையாது, இந்த பையன் அப்படியே செத்து போயிடுவான் அப்படி சொன்னாங்க. எங்கள் வீடு அப்படி ஒரு துக்க வீடு மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா நாகர்கோயிலில் ஊழியத்துக்கு வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜில் உண்டு. தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள். ஊழிய பாதையில் பலவிதமான பாடுகள், அதில் ஒரு பெரிய சோதனை இது. இந்த செய்தி கேள்விப்பட்டு எங்கள் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தாங்கன்னா, என்னை கடைசியாக பார்த்துட்டு போக வந்தாங்க. இனி இந்த பையன் எழும்ப மாட்டான், பிழைக்க மாட்டான். என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன், அம்மானு கத்துவேன். எங்கள் அம்மா வந்து என்னை அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. படுத்த படுக்கையில் 16 நாட்கள். ஒரு நாள் இரவில் எங்கள் அப்பா கண்ணீரோடு என் படுக்கை அருகே வராங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காக கேட்டுக்கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அழுகையோடு வந்து என் பக்கத்தில் முழங்கார் படிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாளைக்கு நான் இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நீர் பரிகாரின்னு சொல்ல போகிறேன், நீர் சுகம் தருகிற தேவன் சொல்ல போகிறேன் அப்படி நான் சொல்லும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் எழும்பி, நீ அவர் பரிகாரின்னு சொல்கிறியே, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு என்ன சுகம் கிடைக்கலையே அப்படின்னு யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா, அதனால் உங்கள் நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி நான் படுத்த கட்டில் அருகே முழங்கார் படியிட்டு அவங்க செபிக்கிறாங்க. அவங்க அப்படி செபித்து அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் கீழே விழுந்ததும் 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை கர்த்தர் எழும்பி முழங்கார் படியிட கிருபை செய்தார். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. 2015ஆவது ஆண்டில் ஒரு சனிக்கிழமை மதியம் ஒரு மீட்டிங்காக, அதாவது சாட்டர்டே நைட் எங்கள் சர்ச்சில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் உண்டு. அந்த மீட்டிங்காக ஒரு ஆஃப்டர்நூன், அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது எசேக்கியேல் 16:6 ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்குறாங்க. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். என்னை அறியாமல் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, நான் மட்டும் ஒன்று பார்க்கலன்னா நீ இல்லைன்னாங்க. அப்போ தான் இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அந்த பாடு அப்புறம் பாட்டா மாறிட்டு, அந்த பாட்டு கிருபையினால 4 பேருக்கு பிரயோஜனமா மாறிட்டு. தெரியல ஏன் அன்னைக்கு அதை அனுமதிச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு அதான் முடிவிலே அது விளங்கும். அவருடைய செயலின் முடிவு
அந்த ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் யோபு சொல்றார், நான் முன்பக்கம் போனாலும் அவர் இல்லை, பின்னாடி பார்த்தாலும் இல்லை, வலதுபுறத்திலும் இல்லை, இடதுபுறத்தில் நான் அவர் கிரியை செய்தும் நான் காணாதபடி அவர் ஒளித்திருக்கிறார். யோபுக்கு தெரியுது அவர் ஏதோ செய்யறாருன்னு தெரியுது, ஆனா எனக்கு அவர் என்ன செய்யறாருன்னா நமக்கெல்லாம் ரிசல்ட் மட்டும்தான் தெரியும். வேர்டு கொடுக்கிறார், ரிசல்ட். இதுக்கு நடுவில் அவருடைய ப்ராசஸ்ல நமக்கு தெரியாது. அவருடைய ஃபார்முலா நமக்கு தெரியாது. நமக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா, கணக்குல சொல்லி கொடுத்த ஃபார்முலாவே தலைவலிக்குது. அவருடைய ரூட்ல நமக்கு தெரியாது. அதை பார்த்தா ஆண்டவரே இல்ல, அதனாலதான் ஃபர்ஸ்டே வேர்டை கொடுத்துட்டார். ஆமென். நாகமான் அவன் சீரிய நாட்டு தளபதி. அவனால ஒரு பெரிய ஜெயம் அந்த பட்டணத்துக்கு கிடைக்கிறது. ஆனால் அவன் சரீரத்தில் குஷ்டம், வியாதி. அப்பொழுது எருசலேமிலிருந்து சிறையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை அவ சொல்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனா சுகம் கிடைக்கும். இவர் நேரா போறா. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அவன் நினைச்சிருப்பார், நம்ம அப்படி கெத்தா போய் நிற்கும் போது எலிசா ஓடி வந்து காலில் விழுந்து வாங்க வாங்க வாங்க, ஒரு சால்வையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் எல்லாம் அன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா போட்டு அடிச்சிருப்பார் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் எலிசா வேலைக்காரன் அனுப்பி சொல்கிறான், போய் யோர்தானில் 7 தடவை முங்குன்ட்டார். இவருக்கு கோவம் வந்துட்டு, இவருக்கு நியாயமாக எப்போ கோவம் வந்துருக்கணும் தெரியுமா? 7 தடவை முங்கி சுகம் ஆகலைன்னா கோவம் வந்துருக்கணும். ஆனால் இந்த ரூட்டு பிடிக்கல அவருக்கு. அவர் கடுங்கோபம் கொண்டு, நான் என்ன நினைச்சேன்னா அவர் வந்து அவர் கையை எடுத்து என்ன தடவி எனக்கு சுகம் தருவார்னு நினைச்சா, இவர் என்ன சொல்றாரு, யோர்தான்ல போய் 7 தடவை முங்குங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நாகமான நீ எவ்வளோ கோபப்பட்டாலும் அவர் ரூட்டை மாற்ற மாட்டார். இங்க ஏன் நமக்கு பல நேரத்தில் கோபம் வருது தெரியுமா? நாம ஒண்ணு நினைச்சிட்டு வரோம். நாம எதோட ஸ்டாப் பண்ணிடணும்னா, கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அவர் எப்படி சுகம் தருவார் என்பது அவரிடத்தில் இருக்கிறது. நான் இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ண போது, ஆண்டவரே, ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், நான் குஷ்டரோகினால என்ன அவங்க தொடர்றதுக்கு தயங்குறாங்க. ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம்ல ஆண்டவரே, அதனால ஒரு கோபம் வந்திருக்கலாம். வருத்தம் கலந்த கோபமா இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உடனே மத்தேயு 8 காட்டித்தார். அந்த மத்தேயு 8 ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வருகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுன்னு சொன்னது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை தொட்டார். அப்போதான் ஆண்டவர் இங்கே இதே அதையும் கம்பேர் பண்ணி காட்டி கொடுக்கிறார். இங்கே நாகமான் ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்து நிற்கிறான். அவனை தொடவே இல்லை. அங்கே அவருக்கு முன்பாக பணிந்து கிடக்கிறான். அவனை கர்த்தர் தொட்டார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம ரதம் குதிரையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து காட்டக்கூடாது. காட்டின வேலைக்காரர்களை அனுப்பி டீல் பண்ணி முடிச்சிடுவார். ஆனால் ஆண்டவரே உமக்கு சித்தமானா சொல்லி பாதத்தில் வந்து விழுந்ததும் பேதுரு அவனை தொடு, யோவான் அவன்கிட்ட போய் பேச சொல்லலை. ஆமாம், அதே அதிகாரத்தில் தான் ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காய் வரும்போது இயேசு வார்த்தையை அனுப்பி குணமாக்குறான். அப்போ இந்த குஷ்டரோகி தூரத்தில் இருந்து வரும்போதே இயேசு சொல்லியிருக்கலாம் சுகமாகுன்னு. ஆண்ட வேலையை அவன் சுகமாயிருப்பான். ஆனால் இயேசு அதை செய்யாம அதுக்கு மேல அவனை தொட்டு, நாம தேவ சமூகத்தில் நம்முடைய மேன்மை, மனுஷனுக்கு எது மேன்மையாய் தோன்றுகிறது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் என்னதான் சீரிய நாட்டு தளபதி வந்திருக்கிறேன், எலியா வெளியே வரல, ஆளை வச்சு டீல் பண்ணிட்டார். இவனுக்கு கோபம் தாங்க முடியல. நான் நினைச்சது வேற, இப்படி செய்வார்னு நினைச்சா 7 தடவை முங்க சொல்றாரு சொல்லிட்டு. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது.
அதனாலதான் யோபு சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த இடத்துல அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். இந்த இடத்துல என் கோபத்தினாலேயோ என்னுடைய எண்ணங்களினாலேயோ எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. மேரிஸ் காஸ்பல் இதுதானே. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. அவர் என்ன சொல்றார்? ட்ரெடிஷனை வந்து பிரேக் பண்றார். என்ன ட்ரெடிஷன்? யூதருடைய முறைமை என்ன? கற்சாடி காலகாலமா அது வைக்கப்பட்டிருக்கும். யூதர்கள் வரும்போது அதுல இருக்கிற தண்ணி எடுத்து காலில் ஊற்றிட்டு உள்ள வருவாங்க. இது யூத பாரம்பரியத்தில் ஒன்று. ஆண்டவர் கல்யாண வீட்டில் போய் முதல்ல அந்த ட்ரெடிஷனை வந்து உடைக்கிறார். ஆரம்பத்தில் நல்லா காலில் ஊற்றி கழுவிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கத்தின்படி ஒரு கப் எடுத்து சும்மா ஊற்றிட்டு அப்படி. எந்த ஒரு காரியம் நன்மைக்காக செய்யப்பட்டது தான் அது. ஆனால் அது பின்னாட்களில் அது பாரம்பரியமாகி விட்டது. ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து உள்ள கொண்டு வந்தார். இது எப்படி உள்ள வரலான்னா, அங்கதான் அந்த மரியாள் சொன்ன காரியம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவருடைய செயலை நீயே தடுக்கிறாய்னு அர்த்தம். உள்ள கொண்டு வந்தாச்சு. அதுல இருந்து தண்ணி எடுனார். தண்ணி எடுத்தாச்சு. இனி குடிங்கிறார். இதுவரை அதுல இருந்து தண்ணி எடுத்து காலில் ஊத்துனாங்க. இப்போ தண்ணி எடுத்து வாயில ஊத்த சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இதுல இருக்கிற தண்ணி எடுத்து காலில், இத்தனை காலமா நாங்க காலில் ஊத்திட்டு இருந்தோம், நீங்க வந்து இதை வாயில ஊத்த சொல்றீங்க. தேவனால வேஸ்ட் எல்லாம் டேஸ்ட் ஆக்க முடியும். ஆமென். கீழே ஊத்துறத குறித்து இத்தனை காலம் யாரும் பேசல. ஆனா எப்போ அதை டேஸ்ட் ஆக்கினாரோ அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அது நமக்கு தெரியாது. யோர்தான்ல போய் 7 தடவை முங்குனா 7 தடவை முங்கிதான் ஆகணும். அதுலயும் பாருங்க ஆண்டவர் எப்படி செக் வச்சார் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் முங்கினதும் கை சுகம் ஆயிருந்துன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இல்ல, 7வது தடவை முங்கி எழும்பும் போது நம்ம பல நேரத்தில் கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு அற்புதத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு சுதந்திரிக்காம போயிட்டோம். ரீசன் என்ன தெரியுமா? அவர் சொன்ன சில காரியத்துக்கு நாம செவி கொடுக்க மனதில்லாமல் போனோம். கிட்ட வர வந்துட்டோம். நாகமான நீ அந்த சீரிய நாட்டில இருந்து எலிசா கிட்ட வர, உன் அற்புதம் கிட்ட வர வந்துட்ட. எங்கோ கிடந்த உங்களை கிருபையினால் அழைத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டா. கிட்ட வர வந்துட்டோம். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு 7 தடவை முங்குறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கற்சாடி உள்ள கொண்டு வைங்கிறது சின்ன விஷயம்தான். மோசேவன் கால் இருக்கிற பாதரட்சியை கலட்டுங்கிறது சின்ன விஷயம்தான். அவருடைய நுகம் பாரமானதே கிடையாது. ஆமென். ஆனா கிட்ட வந்துட்டு, கைக்கு கிட்ட வர வந்துச்சு. ஆனா சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நாம சில விஷயத்துல இருதயத்தை கடினமாக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். கிட்ட வர வந்துட்டோம். எத்தனை பேர் அற்புதத்துக்கு கிட்ட வர வந்துட்டு அதை காணவில்லை தெரியுமா? ஆண்டவர் கேட்ட சின்ன காரியம் அதை நம்ம செய்யும் போது நாம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்காம கரையில வந்து வலை அலசிட்டு இருக்கிறாரு. லூக்கா 5 இருக்கிறது. இயேசு அங்க வராரு. படகை பார்க்கிறாரு. போட்ல ஏறும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறாங்க. இயேசு போட்ல ஏறாரு. பேதுருவே கொஞ்சம் தள்ளி கொண்டு போங்கிறார். தரையில் இருக்கிற போட்டு இப்போ கொஞ்சம் தள்ளப்படுது. இயேசு ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். இனி ஆழத்துக்கு கொண்டு போகிறார். ஆழத்துக்கு கொண்டு போயாச்சு. வலைய போடுங்கிறாரு. ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. பேதுரு வலைய போட, அவ்வளவுதான். உன்கிட்ட கிடைக்குமா கிடைக்கலையான்னு கேட்கல. இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. அது எதுக்கு சொல்றாருன்னா, ஆண்டவரை இங்கே ஒன்றும் கிடைக்காது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா,
பேதுரு இப்படி சொல்லிட்டு அலர்ட் ஆயிட்டார். ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுறேன், அவ்வளவுதான். அந்த இடத்துல மட்டும் ஆண்டவரே இங்க கிடைக்காத ஆண்டவரே, போட்டு வேஸ்ட் ஆண்டவரே, டைம் வேஸ்ட் ஆண்டவரே, எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாருன்னா அந்த கை பக்கத்துல வந்து அற்புதம் இல்லை கிடைக்காம போயிருந்திருக்கும். சகோதரா சகோதரி, அவருடைய செயலை நீ அறியாய், அவருடைய செயலை நீ அறியாய். அவர் தான் இதுவரை கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு தெரியாதாங்க? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன்ட்டார். வேதம் சொல்லுகிறது படகு அமிழத்தக்கதாய் மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் ஆண்டவரே இதே இடத்துல தான் நேற்று போட்டேன், மீன் இல்லை, அதனால வேஸ்ட் ஆண்டவர், டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். உங்க மேல இருக்கிற மரியாதையில் போட்டுக்கு இடம் கொடுத்தேன், அதோட விட்டுருங்க. இல்லை, என் கை பக்கத்தில் அற்புதம் இருக்கு. இந்த 2023 ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், கிட்ட வர கொண்டு வந்துட்டார். சுதந்திரிக்க போறோமா, ஏமாற்றத்தோடு திரும்ப போறோமா? நாகமானுக்கு உணர்த்த ஒரு வேலைக்காரன் தான் இருந்தான், ஆனால் நமக்கு உணர்த்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கிட்ட வர கொண்டு வந்துட்டார். இனி நம்ம கோபப்பட்டு நாங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு பார்த்தா, பாஸ்டர் கூப்பிட்டு ஸ்பெஷலா பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு பார்த்தா, இது என்ன இந்த பாவத்தை விட சொல்றாங்க, இதை செய்ய சொல்றாங்க, இவங்கள்ட்ட போய் ஒப்புரவாக சொல்றாங்க, இந்த கசப்பு வேண்டாங்கிறாங்க, இது என்னது? ஆமென். பல நேரத்தில் கிட்ட வந்துட்டோம், பலிபீடத்துல பக்கத்துல வந்துட்டோம். காயினே நீ பக்கத்துல வந்துட்ட, காயினே காணிக்கை வச்சுட்ட, நான் அங்கீகரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். காயினே நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எந்தெந்த கிரியையில நீ விழுந்து இருக்கிற அதை நீ சரி பண்ணு காயினே, உனக்கு மேன்மை ரெடியா தான் இருக்கு. உன் காணிக்கை நான் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லல காயினே, நீ நன்மை செய்தால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் என் மேல அன்பா இருக்கிறத நான் எப்படி தெரியுமா, இந்த இடத்துல காயின் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா முதல்ல எதை ஸ்டாப் பண்ணணும் தெரியுமா? அவங்க கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணுவோம். ஆண்டவர் காயின்ட்ட பேசுறாருன்னா நேசிக்கிறாரு தான் அர்த்தம். ஆமே, கிட்ட வர வந்துட்ட காயினே, நம்ம எல்லாம் கிட்ட வர வந்துட்டோம். ஆனா நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தான். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொன்னதும் அவங்க எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அதை கேட்டுக்கொண்டவர்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? 2 கூட்டத்தார் கிட்ட வந்துட்டாங்க. 2 கூட்டத்தாரும் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கிட்ட வர வந்தாங்க. ஒரு கூட்டத்தார் திரும்பி போயிட்டாங்க, இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்யணும்னு அர்ப்பணிச்சாங்க. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தது அவருடைய செயலின் முடிவை காண்பிக்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு, எஸ் லார்ட். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டது, நான் போகும் வழி அவர் அறிவார். என் கால் எனக்குன்னு ஒரு ட்ராக்கை போட்டு தந்துட்டார். என் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். எனக்கு முன்னாடி 1000 வழிகள் இருக்கலாம், நான் திசை மாறினால், இவ்வளவு நாள் நான் பாடுபட்டது, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது என் வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லாமல் போயிருந்தது. அதான் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். என்னை ரொம்ப டச் பண்ண வார்த்தை. இப்போ யோபுவின் வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொன்றையும் எப்படி செஞ்சாருன்னா, செய்யணுமேனு செய்யலை, உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்ய ஒப்பு கொடுக்கணும். மோசே பாருங்க,
நேரம் போகிறதுனால 1-2 காரியத்தை கூட சொல்லி நான் அப்படியே செபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு தருகிற வார்த்தை இதுதான். உங்களை பக்கத்தில் வர கொண்டு வந்துட்டார். இந்த 2023 சுதந்திரிக்க போகிறோமா அப்படியே போக போகிறோமாங்கிறது நம்முடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது. மோசே 40 வயசு வரை எகிப்தில் வளர்ந்தார். மோசே நினைச்சிட்டு இருந்தார் என் கையினால் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பாருன்னு. ஆனால் மோசே நினைக்கிறதுக்கு மாறா நடக்குது. மோசே எகிப்தை விட்டு ஓடி வந்துட்டான், மீதியான் தேசத்துக்கு வந்துட்டார். அங்கே 40 இயர்ஸ். இப்போ மோசைக்கு வயசு 80. மோசே எழுதியிருக்கிறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இப்போ மோசைக்கு வயசு 80. அப்போ மோசை எதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு? இன்னைக்கா நாளைக்கா? அந்த இடத்துல தான் கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி பேசுகிறார். அவன் மோசே நான் அவனை அனுப்புகிறேன் வாங்குறார். மோசே ஆண்டவரே நான் ஏமாத்துறேன் ஆண்டவரேலாம் சொல்லி பார்க்குறார். அப்புறமா சொல்கிறேன், ஆண்டவரே என்ன ஜனங்க நம்ப மாட்டாங்களே ஆண்டவரே எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறார், ஆமாம் உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஆண்டவரே ஒரு கோல் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, கீழே போடுங்க. கீழே போட்டாச்சு. இந்த மோசை யார் தெரியுமா? எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். எகிப்தியர் வணங்குகிற தெய்வங்களில் ஒன்று சர்ப்பம். நமக்கு தெரியும், அந்த மந்திரவாதிகளும் கையில் இருக்கிற கோலை எதுவாக மாட்டினாங்க? சர்ப்பமாக மாட்டினாங்க. ஆண்டவர் கோலை கீழே போட சொல்லியாச்சு. கோலை கீழே போட்டாச்சு. கோல் எதுவாக மாறுது? பாம்பா மாறுது. மோசே விலகி ஓட பார்க்குறான். ஃபஸ்ட்டே ஆண்டவர் செருப்பெல்லாம் கழட்ட வச்சுட்டார். ஆமாம், ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஆண்டவர் எல்லாம் நிற்க வச்சுட்டு இப்போ மோசே கிட்ட சொல்றார், மோசே அந்த பாம்பினுடைய வாலை புடிங்கிறார். ஆமா, மோசைக்கு வித்த தெரியும். ஏன்னா எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். விஷப்பாம்பு, பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்து அவன் பயந்து ஓடணும்னா அது சின்ன பாம்பு இல்லை, அது பெரிய பாம்பு. அப்போ அந்த பாம்பு கொத்தாமல் இருக்கணும்னா எங்கே தான் பிடிக்கணும்? தலையை தான் பிடிக்கணும். வாழை பிடிச்சா திருப்பி அடிக்கும். இப்ப மோசேயினுடைய அறிவு சொல்லுது, டேய் வாழை பிடிச்சா தலையை எடுத்து கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ எங்க பிடி? தலையை பிடின்னு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, வாழை பிடின்னு. இப்ப மோசே எதுக்கு செவி கொடுக்கணும்? வாழை பிடிச்சா அது திரும்பி கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மோசைக்கு எகிப்திலே கொடுக்கப்பட்ட அறிவு சொல்லுது, தலையை பிடி. தலையை பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸி. கர்த்தர் சொல்ற வாழைப்படி. ஆமா, தலையை பிடிச்சா என்ன ஆகும்? வாழை பிடிச்சா மோசே என்ன ஆச்சு? திரும்பி அந்த பாம்பு கோலம் மாறிச்சு. தலையை பிடிச்சா என்ன ஆகும்? ஒருவேளை அந்த பாம்பு மோசையை கொத்தாம இருக்கலாம், ஆனா அது கோலா மாறாது. இந்த இடத்துல என் மூளை ஒன்று சொல்லுது, வார்த்தை இன்னொன்று சொல்லுது. நான் எதுக்கு செவி கொடுக்கிறேன் என்பதில் தான் தேவனுடைய முடிவு விளங்கும். என் மூளை சொல்லுது இதை செய்யுன்னு, வார்த்தை சொல்லுது இப்படி இப்படி பண்ணுன்னு. பக்கத்தில் வர வந்துட்ட மோசே, அந்த முச்செடி பட்டி எறிகிறது பக்கத்தில் வந்துட்ட. இந்த இடத்துல நீ கற்றுக்கொண்ட உன்னுடைய அறிவு சொல்லுது இதை செய்யணும், வார்த்தை சொல்லுது இன்னொன்னு செய்யணும். நாம எதுக்கு செவி கொடுக்கிறோமோ அதிலே தேவனுடைய செயலின் முடிவு விளங்கும். ஆமென். சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 சொல்லுவார்கள் ஒரு தேவ பிள்ளை. அதனாலதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை எங்கள் சபையில பேசும்போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார். என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு, எது அந்நிய சத்தம் தெரியுமா? அவருடைய சத்தம் அல்லாத எல்லாமே அந்நிய சத்தம். இன்னும் சொல்லணும்னா நம்முடைய சுயத்திலிருந்து வருகிற நம்முடைய சத்தமும் அந்நிய சத்தமே. என் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தம் அந்நிய சத்தம். இன்னொருத்தங்க சொல்ற சத்தம் மாத்திரமல்ல, என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாறா எனக்குள்ளிருந்து எழும்புகிற சத்தம் கூட எனக்கு அந்நிய சத்தம். ஏன்னா நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். பல நேரத்தில் அற்புதத்தை பக்கத்தில் வர வந்துட்டு பார்க்க முடியாம போன காரணம் என்ன தெரியுமா? வார்த்தைக்கு நேர வார்த்தையின்படி செய்ய இந்த கை போகாம நம்முடைய அறிவின்படி நம்முடைய மூளையின்படி செய்ய இந்த கை போனதுனால.
இப்போ ஆண்டவர் நேரா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சிவந்த சமுத்திரத்துக்கு நேரா உன் கோலை நீட்டி. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்ல கவனிங்க, 3 செயலை ஆண்டவர் செய்ய சொல்றாங்க. உன் கோலை ஓங்கி, சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை. இதுல எதெல்லாம் மோசைக்கு செய்ய முடியும்? கோலை ஓங்க முடியுமா? மோசைக்கு முடியும். கோலை நீட்ட முடியுமா? நீட்ட முடியும். எது செய்ய முடியாது? சமுத்திரத்தை பிளந்து விட முடியாது. ஆமா. இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாங்கன்னு வைங்களேன் இப்படி ஒரு காரியத்தை. உண்மையில நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும்னா, உன் கோலை ஓங்கி கையை நீட்டு, இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இவ்வளவு செய், அதுக்கப்புறம் நான் செய்யறேன் இப்படி சொல்லியிருந்தா ஒரு நம்பிக்கை வரும். மோசை கிட்ட சொல்ற, உன் கோலை ஓங்கி கையை நீட்டு, இதை பிளந்துரு அப்படிங்கிறார். நம்ம கிட்ட சொல்றாங்க, கோலை ஓங்கி, ஓகே ஆண்டவரே ஓங்கியாச்சு, கையை நீட்டி நீட்டியாச்சு, இதை பிளந்துரு. அப்படியே கோலை ஆண்டவர் அத்தனை ஜனங்களும் அவன் எங்களுக்கு எகிப்துல கல்ற இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன வச்சு நல்ல கவனிங்க. இங்கே மோசையால முடிந்ததென்று ஒரு காரியம் இருக்கிறது, முடியாதென்று ஒரு காரியம் இருக்கிறது. நாம முடியாத காரியத்தை உள்ள வாங்கி முடிந்ததை செய்யாம இருக்கிறோம். எனக்கு முடிந்ததை நான் செய்யும்படி எனக்கு தேவன் கிருபை தருகிறார். எனக்கு முடிந்ததை அவர் தந்த கிருபையில நான் செய்யும் போது எனக்கு முடியாததை அவர் எனக்காய் செய்து முடிப்பார். கோலை வாங்கி கையை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் நல்ல கவனிங்க, அவர் நம்மை பலப்படுத்தியும் செய்ய வல்லவர், நமக்கு பலனா இருந்தும் செய்ய வல்லவர். என்ன பலப்படுத்தி செய்யறதுக்கும் பலனா இருந்து செய்யறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்த புல்பிட்டை நான் தூக்குறேன் வைங்களேன், தூக்குறேன், எனக்கு தூக்க முடியல. இப்போ இதை தூக்குறதுக்குள்ள ஸ்ட்ரெங்த்தை எனக்கு கொடுத்து என்ன தூக்க வைக்கிறார். இதுதான் என்னை பலப்படுத்தி செய்யறது. இப்போ என்னுடைய பலத்தில் இதை தூக்க முடியல, அவர் எனக்குள்ள அவருடைய பலத்தை தந்து இதை தூக்க வைக்கிறார். இது என்னை பலப்படுத்தி செய்யறது. எனக்கு பலனா இருந்து செய்யறது என்ன தெரியுமா? நீ இதுல கையை மட்டும் வச்சுக்கோ, நான் அந்த பக்கத்துல உனக்காக லிஃப்ட் பண்றேன். எனக்கு என்னை பலத்தால் இடைக்கட்டி செயல்பட வைக்கவும் தேவனுக்கு முடியும், எனக்கு பலனா இருந்து செய்யவும் தேவனுக்கு முடியும். இப்ப இந்த இடத்துல நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியும், 3வது ஸ்டெப்பு எனக்கு முடியாது. ஆனா கர்த்தர் சொன்னதுனால நான் செய்வேன். கர்த்தர் அந்த இடத்துல என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். மோசே கோலை ஓங்குறான், கையை நீட்டுறான், இவ்வளவுதான், இவ்வளவு நேரம், அவ்வளவுதான். அடுத்து தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். தேவன் காற்றை அனுப்பினார். ஆண்டவர் இதையும் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியதானாங்க. மோசே நீ கோலை ஓங்கி கையை நீட்டினா நான் காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளந்துடுவேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டார். அந்த இடத்துல தான் நாம என்ன செய்யறோம்னு பார்க்கிறார் ஆண்டவர். அன்பு சகலத்தையும் நம்போம். நான் நம்புறேன் ஆண்டவர், உங்களை நான் நம்புறேன். என்கிட்ட ஒன்று செய்ய சொல்றீங்க, எனக்கு எது முடியும் எனக்கு எது முடியாதுன்னு என்னை அழைத்து கொண்டு வந்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல
ஆமென். மோசையால கோலை ஓங்கி நீட்ட முடியும், அடுத்து செய்ய முடியாது. அதை செய்யறது கர்த்தர் ரெடியா இருக்கிறார். கிதியோன்ட்ட என்ன சொன்னார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன்கிட்ட சொன்னாரா, நான் உன் மேல ஹோலி ஸ்பிரிட்டை தருவேன், உன்னை பலப்படுத்துவேன்? இல்லை, இருக்கிற பலத்தோட போக புறப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அவனுக்கு இல்லாத பலம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, நான் முடங்கி கொண்டிருப்பேன். ஆனால் பார்வோன் சமீபமாய் வந்து விடுவான். அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரே, என்னை வீழ்த்துவது தான் உங்க சித்தமா இருந்திருக்கோம்னா, நான் பாம்பின் வாலை பிடிக்கும் போதே அந்த இடத்துல அது என்னை கொத்தி நான் செத்துருக்கணும். இல்லை, நைல் நதியிலிருந்தே என்னை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. ஆமாம், இதுவரை கொண்டு வந்தீங்க ஆண்டவர். இவ்வளோதான் எனக்கு முடியும், நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம். அதனால தான் இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய வார்த்தை இதுதான். பக்கத்தில் கொண்டு வந்துட்டாரு. சுதந்திரிக்காமல் போயிடாதீங்க, சுதந்திரிக்காமல் போயிடாதீங்க. அவர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனை உங்க தலைமுறை நிச்சயமாய் அனுபவிக்கும். உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய செயலை குறித்த கொண்டாட்டம் இந்த 2023 காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அடுத்து நேரா மாரா கிட்ட வராங்க. மாரா கிட்ட வந்தாச்சு. ஆமென். இப்போ நம்ம கையில் ஆண்டவர் ஒரு கோலை தந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு தான் நிறைய மிராக்கிள் நடக்குது. இப்போ மாரா கிட்ட வந்தாச்சு. தண்ணி எப்படி இருக்குது? கசப்பாரு. நாம என்ன செய்வோம்? நான் என்ன செய்வேன்னு சொல்லவா? என் கையில் தான் ஒரு மேஜிக் கோல் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டா அடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். திருப்பிய கசப்பு. அப்ப இந்த இடத்துல மோசே கையில் இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஒரு நிலைமை வருது. என் கையில் இருக்கிறத வச்சு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, என் கையில் இருக்கிறத வச்சு ஒரு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியாச்சு, என் கையில் இருக்கிறத வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்த ஸ்டெப்புக்கு என் கையில் இருக்கிறத வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கையில் இருக்கிறத வச்சு எகிப்தில் சில காரியங்களை செஞ்சாச்சு, செங்கடல்லையும் செஞ்சாச்சு. ஆனால் இங்கே வரும்போது என் கையில் இருக்கிறத வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை. இப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நம்ம பல நேரத்தில் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல எனக்காக கர்த்தர் ஒரு அதிசயமான வழியை வைத்திருப்பார். மரத்தை ஆண்டவர் பிற்பாடு வளர விடவில்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் மாறா தவறாய் வந்ததல்ல, தேவன் அனுமதித்து வந்தது. எனவேதான் அதன் அருகே ஒரு மரத்தை தேவன் வளர விட்டிருந்தார். என் கையில இருக்கிறதால என்னால முடியாதுங்கிற நிலைமை வரும்போது ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை இழக்க கூடாது. என்னால் முடியாதது எனக்காய் செய்ய வல்லவர் தான் என்னை இதுவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் பக்கத்தில் இருக்கிற மரத்தை காட்டி கொடுக்கிறார். அந்த மரத்தை கிளைகளை வெட்டி போட வைத்து அந்த தண்ணீரை மதுரமாக்கி கொடுக்கிறார். தேவனுடைய செயல்களை பார்த்தீர்களா? ஆண்டவர் கோலை நீட்டுனா கோலை நீட்டணும், தண்ணீரை அடினா தண்ணீரை அடிக்கணும், அந்த மரத்தின் கிளைகளை வெட்டுனா வெட்டணும். தேவன் எந்தெந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்துல செய்யும்படி சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அற்புதத்தின் பக்கத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி தான் சொல்றார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விட்டு தான் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல சொல்லும் அடியன் கேட்கிறேன்ங்கிற அர்ப்பணிப்போடு நம்ம விட்டு கொடுப்போம்னா நம்ம கையில் அற்புதம் இருக்கும். நம்ம கையில் அற்புதம் இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சிமியோன் என்கிற தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 2வது அதிகாரத்தில். அவனுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லப்படுகிறது. ஹோலி ஸ்பிரிட் அவன் மேல் இருந்த ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷகுமாரனாய் பிறக்கிறார்.
இந்த சிமியோனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம், அந்த குறித்த நாள் வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்கு வருகிறான். சின்ன விஷயம்தான். என்ன? சிமியோன்ட்ட ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ, அவ்வளவுதான். நேத்து சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே, முந்தானத்து சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே, இன்னைக்கு போகணுமா? சின்ன விஷயம்தான். தேவன் நம்மிடத்துல ஒரு காரியத்தை ஏவுறார்னா, ஃபோர்ஸ் பண்றார்னா, நமக்கான நன்மை, நமக்கான அற்புதம் நம்ம கை பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். ஆவியின் ஏவுதலினாலே அப்படிதான் இருக்கும். லூக்கா 2வது அதிகாரம் அந்த வசனத்தை எடுத்தீங்களா? வாசிக்கிறீங்களா? 27. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். போதும். ஆவியானவர் ஏன் அந்த நாள் வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த டைம் மட்டும் சிமியோன் இன்னைக்கு முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லி அவர் பேக் வாங்கியிருந்தாருன்னா என்ன இருக்கும் தெரியுமா? இத்தனை காலம் அவன் எதற்காய் காத்திருந்தானோ, நான் காத்திருக்கிறதல்ல, அந்த காத்திருத்தல் பிரயோஜனமா இருக்கணும். நான் காத்திருந்து அது எனக்கு வேஸ்ட் ஆயிட்டுன்னா என்ன பலன்? காத்திருக்கிறவன் கீழ்ப்படுகிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆவியானவர் ஏவுகிறார், கிளம்புங்கிறார், அவர் ரெடி. நேரம் வாரா. அன்னைக்கு யோசேப்பு மரியாளும் குழந்தை இயேசுவை தூக்கிட்டு வராங்க. அவன் கைகளில் எடுக்கிறான். காதுல கேட்டது இப்ப கண்ணுல பாக்குறான். இது நடுவுல என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். பெருசா ஒண்ணு இல்ல. 7 மலை ஏறி இறங்கு, 5 கடலை தாண்டு, அப்ப ஒண்ணு இல்லைங்க. அவருடைய நுகம் லகுவானது, லகுவானது, அவ்வளவுதான். 7 தடவை முங்குனா முங்கு, அவ்வளவுதான். ரொம்ப லகுவானது. புரண்டு ஓடுகிற யோர்தானை எப்படி கடக்க? நீ சென்டர்ல வந்து நில்லுனா சொன்னார், இல்ல லைட்டா காலத்துல வைனா சொன்னார். அவருடைய நுகம் லகுவானது. ஆமென். அதை இப்படி சொல்ல விரும்புங்க, அவருடைய நுகம் அது நுகமா பார்க்க முடியாது, அது சுகமா தான் பார்க்க முடியும். ஆமென். நமக்காய் சுமந்தார் அல்லவா, அதுதாங்க நுகம். நம்மேல் சுமத்தினதெல்லாம் சுகம். ஹல்லேலூயா. அவ்வளவு சிம்பிளா யோர்தான்ல இப்படி காலை வை, அவ்வளவு. நீ சென்டர்ல வந்து நில்லுன்னு சொன்னா கொஞ்சம் பாரமா இருக்கலாம், ஏன்னா அந்த புரண்டு ஓடுது. இது லைட் அப்படி காலை வைங்கிற. எவ்வளவு எவ்வளவு அழகாய், எவ்வளவு லகுவாய். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம முரண்டு பிடித்து கொண்டிருந்து அவன் நம்மை நாமே தானங்க வஞ்சித்துட்டு இருக்கிறோம். நம்ம யாருங்க வஞ்சிக்கிறா? நாம தானங்க வஞ்சிக்கிறோம். இவ்வளவு நாள் காத்திருக்கிற சிமியோனை, இவ்வளவு நாள் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு, ஆனா என்னால சுதந்திரிக்க முடியலன்னு இந்த சர்டிபிகேட்டை வச்சு நான் எங்க கொண்டு போவேன்? ஆவியானவர் உனதும் எஸ் புறப்பட்டு வரான். எதற்கு காத்திருந்தானோ அதை சுதந்திரிக்கிறான். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஆவியின் வழி இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல அவருடைய செயல்களை நீ அறியாய். அது முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சொல்லவும் அடியே கேட்கிறேன். அற்புதத்தின் பக்கத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கீழ்ப்படுகிற மனதாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த 2023வது ஆண்டு நீங்கள் சுதந்திரித்தேன் என்கிற சாட்சியாய் உங்களை உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிறுத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, என்னென்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறோம் கடந்த 2022 பர்சனல் மெடிடேஷன்ல ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். சபையில வரும்போது தேவன் ஊழியர் மூலமாய் நிறைய பேசியிருப்பார். அப்போல்லாம் ஒரு காரியத்தை நீங்க மறந்துட்டீங்க,
எங்கேயோ என்னை இருத்தி வச்சில்ல பேசினது, என் அற்புதத்தின் பக்கத்துல வச்சுட்டு சொல்றார். ஆமென். இந்த புதிய வருஷத்தின் முதல் இந்த ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் காதுகள் கேட்க சொல்லி இருக்கிறார். உன்னை நான் அற்புதத்தின் பக்கத்துல வச்சிருக்கிறேன். செங்கடல் உனக்கு தட மாதிரி இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு வழி இருக்கிறது. மாறா உனக்கு கசப்பா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு மதுரம் இருக்கிறது. உன் அற்புதத்தின் பக்கத்துல வச்சிருக்கிறேன். கீழ்ப்படிய மனதுள்ளவனாய் மனதுள்ளவளாய் எஸ் லார்ட் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நான் என் இருதயத்தை கடினப்படுத்தினால் என்னை நானே வஞ்சிக்கிறேன். இத்தனை காலம் காத்திருந்தது வீணாயிரக்கூடாது. நீ நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் வாழ்ந்தது வீணாயிரக்கூடாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பினது வீணாயிரக்கூடாது. பக்கத்துல கொண்டு வந்துட்டார். கையிட்ட தூரத்துல நன்மை இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம இடத்துல சொல்லுகிறார். என்ன செய்ய போறோம்? ஆபிரகாம்கிட்ட சொன்னார் அல்லவா, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்பொழுது சொன்னார்? 99 வயதுல. ஏன் இன்னும் கையிட்ட தூரம், இன்னும் 1 இயர்ல நன்மையை சுதந்திரிக்க போறோம். கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் உன்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோ. நீ கையேற்ற தூரத்துல வந்துட்ட. உனக்கு அற்புதத்துக்கு வெகு தூரம் இருந்துச்சு, உனக்கு வாக்குத்தத்துக்கு வெகு தூரம் இருந்துச்சு. ஆனா இப்ப கிட்ட கொண்டு வந்துட்டார் ஆண்டவர், பக்கத்துல கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். இந்த 2023 சபையே நீங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டா இருப்பதாக, சுதந்திரிக்கிற ஆண்டா இருப்பதாக. ஆண்டவர் ஒன்னே ஒன்று உங்களிடத்தில் கேட்க மனதா இருக்கிறார். என்ன? சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, இனியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நான் என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு முழுமையா என்னை அர்ப்பணிக்க எனக்கு உங்க கிருபை வேணும்னு கேட்கிறவங்க மாத்திரம் உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அதுக்கான கிருபையை கேளுங்க. ஆண்டவர், என்னுடைய அறிவு அதை தடுக்க கூடாது, என் சுயம் அதை தடுக்க கூடாது, என் சூழ்நிலை அதை தடுக்க கூடாது. ஆண்டவர், என் பலவீனம் அதை தடுக்க கூடாது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அதை தடுக்க கூடாது. நீர் என்னை ஏவுகிற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கணும். நீர் என்னோடு இடைபடுகிற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கணும். சாமுவேலை போல இடம் கொடுக்கணும் ஆண்டவரே, அந்த சிமியோனை போல இடம் கொடுக்கணும் ஆண்டவரே. உங்ககிட்ட நான் நோ சொல்லக்கூடாதுப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா சபையே ஆண்டவர்கிட்ட மட்டும் நோ சொல்லாத, ஆண்டவர்கிட்ட நோ சொல்லாத. எஸ் லார்ட், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், கிருபையா இறங்கும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் தருகிறார். சபையே, உன்னை எது பக்கத்துல வச்சிட்டா தெரியுமா? நீ சுதந்திரிப்பதற்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டா, பக்கத்துல கொண்டு வந்துட்டா, உன்னை பக்கத்துல கொண்டு வந்துட்டா. நீ இத்தனை காலம் காத்திருந்தலுக்கு ஒரு முடிவு உன்னை பக்கத்துல கொண்டு வந்துட்டா. ஒரே ஒரு வார்த்தை தான், சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறாங்க, சொல்லும் ஆண்டவரே. க்ளோரி, இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. 2 நிமிஷம் உங்க மனம் திறந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இப்படி ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னீங்க, நான் என் இருதயத்தை கடினப்படுத்தி என்னையே வஞ்சித்து கொண்டிருந்தேன்ப்பா, தயவு செய்து மன்னிப்பீராக. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தர காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஏமாற்றத்தோடு திரும்புவதை கர்த்தர் விரும்பவில்லை. சுதந்திரிக்கணும் சபை. எத்தனை காலம் காத்திருக்கிறீங்க, எத்தனை காலம் காத்திருக்கிறீங்க. எவ்வளவு நிந்தைகளை சகித்து, அவமானங்களை சகித்து, வேதனையை சகித்து எத்தனை காலம் காத்திருந்தீங்க. அந்த காத்திருத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டு இந்த மாலை வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தை சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை என் ஆவியிலே நான் உணர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த போகிறார். அவர் என்ன சொல்றாரோ விட்டு கொடுங்க, உங்களை ஆவியின் ஏவுதலுக்கு விட்டு கொடுங்க. உங்களை கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.